என் மகளே, என் மகனே, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ காரணமல்ல. நீ என் அன்புக்குரியவள். நான் உன் இருதயத்தையும் உன் முயற்சிகளையும் உன் கண்ணீரையும் காண்கிறேன். நான் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை. என் கிருபையால் உன்னை மூடுகிறேன். நான் உன்னை குற்றம் சாட்டும் தேவன் அல்ல. உன் குற்றத்தை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். நான் உனக்கு குற்ற உணர்ச்சியை அல்ல, சமாதானத்தை தருகிறேன். நீ தனியாக இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நான் உனக்குள் வாழ்கிறேன். குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, வழிகாட்ட, அரவணைக்க, உன்னை ஆறுதல் படுத்த, நீ யார் என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். நீ என் அன்புக்குரியவளும் தேர்ந்தெடுக்கப்பட்டவளும் அழைக்கப்பட்டவளுமாவாய். பொய்யான குற்ற உணர்வை விட்டுவிடு. உண்மையின் பாதையில் நான் உன்னை நடத்துவேன். உன்னை பற்றிய தேவனுடைய திட்டங்கள் நன்மைக்கானவை. அவர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நன்மையை மட்டும் விரும்புகிறார். நீ இப்போது காண்பது குழப்பமாக, சிரமமாக, நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் அவருடைய திட்டங்கள் உயர்ந்தவை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் உன் பக்கம் இருக்கிறார். உன் நன்மையை மட்டுமே விரும்புகிறார்.